वक्रतुण्डमहाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा ओम घं गणपतये नमः। गणपत्यासनाय नमः। ओम गं गणपतिमूर्ति नमः। ओम महागणपति नमः। आवाहयामि आसनं समर्पयामि पादयोगो पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि स्थानं समर्पयामि स्थानानन्तर आचमनीकं समर्पयामि वस्त्राक्षतां समर्पयामि अस्त्राक्षरां समर्पयामि गन्धस्य हरिद्राचूर्ण पुष्पमालिका समर्पयामि पुष्पैः पूजयामि सुमुखाय नमः। ओम एकदन्ताय नमः। ओम कपिलाय नमः। ओम गजकर्णिकाय नमः। ओम लंबोदराय नमः। ओम विकटाय नमः। ओम विघ्नराजाय नमः। ओम धूमकेतवे नमः। ओम गणाध्यक्षाय नमः। ओम भालचंद्राय नमः। दूरम समदूरोत्पान गुरुवाय ஈஸ்வர பாதமங்கலம் ஐந்தே கரத்தனை யானை முகத்தினை இந்தி இளம்பிறை வைத்தடி போற்றுகின்றேன் மந்திரபட்பம் பிரார்த்தனத்வம் சமர்ப்பயாமி बंधुवर्गानां स्वामी अनुग्रह प्रसाद सर्वाभीष्ट परसिद्धर्थम आवियोगम इष्टदेवता कुलदेवता अनुकूल्यता सिद्धर्थम सकल कार्य जयप्राप्त குடும்பத்தின் வாயிலாகவே வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். குத்து விளக்கினை ஏற்றி வைக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து செயல் அலுவலர் முருகையன் அவர்கள் அவர்களைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் அவர்களைத் தொடர்ந்து KP வித்யாதரன் அவர்களும் ஏற்றுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து அவர்கள் ஒரு முகத்தினை ஏற்றுகிறார்கள், ஒரு திருமுகத்தை ஏற்றுகிறார்கள். நடராசுடைய அன்பு மகள் பிரியா அவர்கள் ஏற்றுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து உமாமகேஸ்வரி அவர்கள் ஏற்றுகிறார்கள். துணைவியார் அவர்களைத் தொடர்ந்து கணபதி கிருஷ்ணன் அவர்கள் மற்றொரு முகத்தை ஏற்றி வைத்து
திருவிளக்கேற்றுகிற நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறார்கள். ஒன்றா சிறப்புடை வந்து சேர் குழலி உடனுரை திருப்பாம்புரநாதர் திருத்துளம் மண்ணுயிர்களுக்கெல்லாம் நற்பேறு நல்கும் நற்பதியாகும். அப்பதியின் நுழைவு வாயில் கற்கத்தி. இன்று திருப்பாம்பரம் கற்கத்தி சந்திப்பில் அருள்மிகு திருப்பாம்பரம் சேடபுரீஸ்வரர் வண்டுசேர் குழலி அருளாசியுடன் திருப்பாம்பரம் சோ நடராஜ சுந்தரம் நினைவு தோரண வாயில் திறப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனை காண அனைவரும் வாருங்கள். ஏன் இந்த தோரண வாயில் அவர் பெயரால் அமைக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுவது இயல்பு. திரு TSN என்று நண்பர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட அறிஞர் பெருமகன்தான் அந்த வெள்ளுடை வேந்தர். அவருடைய முழு பெயர் திருப்பாம்பரம் சோமசுந்தரம் நடராச சுந்தரம் என்பதாகும். திரு TSN அவர்கள் சென்னை ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் மட்டுமின்றி பலதரப்பட்ட மக்களாலும் மிகவும் நேசிக்கப்பட்டவர். அவருடைய மாணவ செல்வங்களின் கால் பதியாத நாடுகளே உலகில் இல்லை எனலாம். சிந்தனை தெளிவும் சீரிய நோக்கும் தழுவின்பால் மாறாத பற்றும் கொண்டு விளங்கியவர். தான் எடுத்த முயற்சிகளில் வெற்றி இலக்கை அடைவதிலும் அவர் மேற்கொண்ட பணிகள் அவர் விரும்பிய வண்ணம் நடைபெற வேண்டும் என்பதிலும் குறியாக இருந்த திரு TSN அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி ஆவார். ஒரு செயலை தொடங்கும் போதே அச்செயல் எவ்வண்ணம் முடிவுறும் என்பதை அறிந்த ஆளுமை திறமையுடையவராக விளங்கினார். அறிவுத்திறனோடும் யதார்த்தத்தோடும் சொல்வதிலும் செயலாற்றுவதிலும் திறன் பெற்றிருந்த TSN அவர்கள் மனிதநேயம் மிக்கவர். 11/9/2002 அன்று திருப்பாம்பரம் சேடபுரீஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற காரணகர்த்தாவாக விளங்கியவர். அதன்பின் 31/12/2010 திருப்பாம்பரம் திருக்கோயிலில் அஷ்டமாக நாகங்களையும் பிரதிஷ்டையும் 108 நாகங்களின் பிரதிஷ்டையும் நடைபெற மூல காரணமாக விளங்கியவர். தன்னுடைய திருப்பாம்பரம் விவேகானந்தர் குடிலையே அன்னதான கூடமாக விளங்கச் செய்தவர். அவருடைய ஒரு கனவு திருப்பாம்பரம் கற்கத்தி சந்திப்பில் தோரண வாயில் அமைக்க வேண்டும் என்பது. அதனை அவர் தன்னுடைய வாழ்நாளில் முடிக்க இயலவில்லை என்றாலும் அவர் எழுதி வைத்த நாட்குறிப்பின் அடிப்படையிலும் அவர் அமைத்த வரைபடத்தை முன்மாதிரியாக வைத்தும் அவருடைய துணைவியார் திருமதி TN ராமதிலகம் அவர்கள் தன் சொந்த பொருள் செலவில் ஓரிரு நன்கொடையாளரின் உதவியுடன் மட்டும் உலகின் எங்கனும் காணப்பெறாத இந்த அற்புத தோரண வாயிலை அமைத்துள்ளார்கள். வாழ்க அவர் நலம், தொடரட்டும் அவர் பணி. சாப்பிடுங்க பாருங்க சார். வாங்கி வருது, மின்சாரம் வருது. அந்த தமிழரசு அவர்களுக்கு விஜயலட்சுமி அவர்களுக்கும் திரு கணபதி கிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். முத்தமிழால் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய விரும்புகிறேன். பாருங்க சார். நடராஜசுந்தரம் அவருடைய மைத்துனர் பன்முறை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த தோரணவாயில் அமைகிற பொருளெல்லாம் வந்து வந்து பார்த்து சென்று உறுதுணையாக இருந்த திருமிகு விவேகானந்தன் அவர்களுக்கு ஊர் வாழ் சான்றோர்கள் சார்பாக ஊர் வாழ் சான்றோர் துரைராஜ் அவர்கள் இப்பொழுது
பொன்னாடை அணிவிக்க விரும்புகிறார்கள். அதற்கு மூல காரணமாக இருந்தவர் தீசோ நடராஜசுந்தரமையா அவர்கள் என்றாலும் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர். எவரிடத்திலும் எந்த பயனையும் எந்த உதவியையும் பொருள் உதவியையும் நாடாது தன்னுடைய சொந்த பணத்திலே இருந்து இதை செய்து முடித்திருப்பவர் திருமதி ராமதிமகம் நடராஜசுந்தரம் அவர்கள். அவர்கள் நடராஜசுந்தரம் இருந்த வரையிலே அவருடைய வேலைகளில் இருந்தார்கள். அவர்கள் எந்த நிகழ்ச்சியிலும் முன்னாலே பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர் தன்னுடைய கலையுடைய மறைவிற்கு பின்னாலே அவருடைய எண்ணத்தை ஈடேற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளின் அடிப்படையிலே பசி நோக்காது, கண் துஞ்சாது, மெய்வருத்தம் பாராது பலருடைய அன்பான அறிவுரைகளை ஏற்று இந்த சீரிய செயலினை செய்திருக்கிறார்கள். இந்த பகுதிவாழ் மக்கள், இந்த பகுதிவாழ் சான்றோர்கள் அவர்களை சிறப்பிக்கிற வகையிலே இங்கே அழகான வண்ண வண்ண சுவரோட்டுகளையும் போர்டுகளையும் வைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று இறையருளை வேண்டி அவர்களுக்கு இந்த பகுதிவாழ் சான்றோர்கள் சார்பாகவும் ஆன்றோர்கள் சார்பாகவும் இவருடைய துணைவருக்கு திருப்பணி திலகம் என்று அப்பொழுது இந்த பகுதிவாழ் மக்கள் பட்டம் தந்தார்கள். இப்பொழுது அவருடைய துணைவியார் அவர்களுக்கு இறைப்பணி செம்மல் என்ற விருதினை வழங்கி அந்த விருதினை நம்முடைய சுவாமிஜி அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களாலே கொடுக்க இருக்கிறார்கள். இதை படிச்சிடுறேன். நாதர் திருக்கோயில் அருள்மிகு ராகு கேது திருத்தலம் திருப்பணி திலகம் புலவர் தீசோ நடராஜசுந்தரம் அவர்கள் நினைவு நுழைவு தோரணவாயில் சிறப்பு விழா 22/2/2013 அன்று நடைபெற்றது. அந்த விழாவில் திருமதி வி ராமதிலகம் அம்மையார் அவர்களுக்கு அவருடைய ஆன்மீக அரும்பணியை பாராட்டி சென்னை இந்த பகுதிவாழ் மக்கள் சார்பாக சென்னை தியாகராய நகர் ராமகிருஷ்ண மிஷன் ஆசிரமத்தின் செயலாளர் தவத்திரு சுவாமி பத்மசுவாமி மகராஜ் அவர்கள் அவர்களுக்கு இறைப்பணி செம்மல் என்ற விருது கல்பனா ஸ்ரீ டாக்டர் கணபதி கிருஷ்ணன் அவர்கள் உருவம் பெருத்த இவர்களை வழங்குகிறார்கள். அது எடுப்பா சார். ஒன்றினை அறிவிக்கிறார்கள். திரு சம்பந்தம் அவர்களும் புதுக்கோட்டை திரு சம்பந்தம் அவர்களும் சொல்லிட்டியாப்பா?